விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணி எஸ்பி அலுவலகத்திலிருந்து ரயில் நிலையம் வரை நகரின் முக்கிய சாலைகளில் நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்ற காவலர்கள் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு வாசகங்களை வலியுறுத்தியதுடன் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் தெரிவிப்போரின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடலூரில் தி லீடர்ஸ் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராஜா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கோரிக்கை மனுவும் அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக அனுமதியின்றி பேனர்கள் வைத்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அஜந்தா சந்திப்பு முதல் முத்தியால்பேட்டை வரை சாலையை ஆக்கிரமித்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை சாலைகள் பிரிவு இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் பேரளம் ரயில் பாதை மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் பத்தக்குடி புதிய ரயில் நிலையத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ரயில் நிலையத்தை அடைய மாணவர்கள் உள்ளிட்ட பயணிகள் தண்டவாளம் வழியாகவே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கரடுமுரடான பாதையில் நடந்து செல்வதும் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பதும் சிரமமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி விபத்துகளை தவிர்க்க உடனடியாக சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெயிலுக்கு பிறகு இன்று காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. நகரின் புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜ் நகர், முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் திருபுவனை, பாகூர், வெள்ளியனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் அக்னிவீரர் ஆட்சேர்ப்பு முகாமில் 1.6 கிலோமீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலத்தைச் சேர்ந்த 18 வயதான கோகுல் ஓட்டத்தில் பங்கேற்ற போது திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் வீராம்பட்டினம் பகுதிகளில் குளங்களை தூர்வாரும் பணியை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு இலவச சீருடைகளையும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 10 பயனாளிகளுக்கு ரூபாய் 27,50,000 மதிப்பிலான வீட்டு நிதி உதவிக்கான அரசாணைகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் ஆடி மாதத்தில் வழக்கமாக பெய்யும் மழை இந்த ஆண்டு குறைந்திருந்த நிலையில் நேற்று இரவு பெய்த மிதமான மழை பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மழையின்மை காரணமாக ஏரிகள், குளங்கள் மற்றும் வாய்க்கால்கள் வறண்டு காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு பெய்த மழையால் ஈசிஆர் சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய காட்சிகள் காணப்பட்டன. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மழையை உற்சாகத்துடன் வரவேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள முறிக்கேரி கிராமத்தில் ஸ்ரீ வேங்கடத்தம்மன் ஆடித்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 13வது ஆண்டு ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து அம்மனை வழிபட்டனர். மேலும் பக்தர்கள் வேல், அலகு, செடல் குத்தி நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருத்தேர் உற்சவத்தை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக தீமிதி திருவிழா மற்றும் பூ அலங்காரத்தில் அம்மன் வீதியுலா நடைபெற உள்ளது. ஏன்சியன்ட் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலச்சங்கத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான குடும்ப விழா விழுப்புரம் மாவட்டம் இரும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட புகைப்பட மற்றும் வீடியோகிராஃபர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு கலை மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர். விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. குடும்ப ஒற்றுமை மற்றும் தொழில் வளர்ச்சியை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.